இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.3ல இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ லைட் ஹவுஸ், ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அதோடைய டாப்லேருந்து த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த 2 ஷிப்பு, லைட் ஹவுஸோட டாப்லேருந்து 2 ஷிப்பை பார்க்குறாங்க. அதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் இட், அந்த லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் சைடில் தான் அந்த 2 ஷிப்பையும் பார்க்குறாங்க. இந்த சைடு ஒரு ஷிப், அந்த சைடு ஒரு ஷிப், அந்த மாதிரி. ஸோ அதை புரிஞ்சு ட்ராயிங் வரையணும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் இட் அண்ட் அப்சர்வ் டு பி 30 டிகிரி அண்ட் 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் இந்த லைட் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த சி லெவல்னு சொல்லலாம். இங்கே ஒரு போட் இருக்குது, இங்கே ஒரு போட் இருக்குது, இங்கே ஒரு போட் போய்கிட்டு இருக்குது. சாரி, ஷிப்பு. ஓகே, இந்த 2 ஷிப்பையும் இந்த லைட் ஹவுஸோட டாப்பில் இருந்து வியூ பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கிடைக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கிடைக்குது. ஸோ இதுதான் அவங்களோட ஆக்சுவல் ஐசைட். ஐசைட்லேருந்து எதனால் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 30 டிகிரியில் பார்க்குறாங்க, இதை இங்கே 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஸோ ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலுங்கும் போது இது இங்கே 30 டிகிரி, இது இங்கே 60 டிகிரி ஆயிரும். ஓகேவா? நடுவில் இருக்கிறது லைட் ஹவுஸ். இஃப் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் ஹச் மீட்டர்ஸ், இது தெரியாது எவ்வளோ ஹச்சுன்னு, அண்ட் த லைன் ஜாயினிங் த ஷிப்ஸ், ஓகே, இந்த ஷிப் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது பாசஸ் த்ரூ த ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸ், இந்த லைட் ஹவுஸோட ஃபுட், அதாவது அடிப்பக்கத்தில் தான் அது வரும் இல்லையா? ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப், இந்த 2 ஷிப்புக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4h/√3ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து இது வரை உள்ளது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஃபஸ்ட்டு இதை லைட் ஹவுஸ் வர உள்ளதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த லைட் ஹவுஸ்லேருந்து அடுத்த ஷிப்பை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? இந்த 2 டிஸ்டன்ஸு சேர்க்கும் போது நம்மளுக்கு 4h/√3 வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் 30 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ஏபிடிங்கும் போது அதே தான், tan theta is equal to opposite by adjacent. ஸோ tan 30 degrees equal to opposite side தெரியாது h, adjacentும் தெரியாது. இப்போ tan 30 degree 1/√3ன்னு தெரியும், equal to h/x. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள், x கண்டுபிடிச்சிடலாம். x is equal to h√3 அப்படின்னு வந்திருக்கு. இப்போதைக்கு இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா x plus y is equal to தான் 4h/√3 நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. பட் இப்போதைக்கு x இவ்வளோ வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்து y எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். BCD. இன் ட்ரையாங்கிள் BCDயில் tan theta is equal to opposite by adjacent இல்லையா? ஸோ இப்போ இந்த இதுனா h/yன்னு வரும். ஸோ இங்கே டிகிரி வந்து 60 degrees equal to h/ adjacent side வந்து y. ஸோ இங்கே √3 is equal to h/y. ஸோ y is equal to என்ன வரும்? h/√3ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், எக்ஸும் தெரியுது, ஒய்யும் தெரியுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணனா தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ h√3 ப்ளஸ் h/√3. இப்போ இது இருந்து √3 × √3 3h plus h/√3. So 4h/√3. So hence proved the distance வந்து 4h/√3 கிடச்சிடுச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.